ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது தமிழா வா தமிழா வா கலைஞர் டிவியில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி. திருமண வாழ்க்கை செலுப்படைந்து விட்டது என சொல்லும் கணவர்கள் மனைவிகள் யார் அது அப்படின்ற ஒரு நீண்ட விவாதம். அதனுடைய முதல் பாகத்தை இந்த எபிசோடில் பார்க்க போகிறீங்க. அதுவரை விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட்டுகளை கொடுங்க. கலைஞர் டிவியில் ஆரி தலைமையில் ஏற்கனவே ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம். ஆமாம், ஆனால் அந்த செகண்ட் பார்ட்டுன்னு போடும்போது இதில் ஏதாவது கருத்துக்கள் இருக்கான்னு பார்க்கும்போது வளமான கருத்துக்களாக இருந்தாலும் சரி அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சீசன் 6 எபிசோடு 13 இந்த எபிசோட் வந்து யூடியூப்லேயும் அப்லோட் ஆகிருக்காங்க. நேற்று அப்லோட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, கலைஞர் டிவி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். திருமண வாழ்க்கை சலிப்பாகி விட்டது என சொல்லும் கணவர்கள் மனைவிகள் யார் சலிப்படைஞ்சிட்டாங்க கல்யாண வாழ்க்கையில் அப்படின்றத மேட்டர் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ அதனுடைய நீட்சியாக இந்த எபிசோடில் அதனுடைய நீட்சின்னு சொல்ல முடியாது, யார் சீக்கிரமாக வந்து போர் அடிச்சு போச்சு, யார் வந்து ரெஸ்பான்சிபிள், ஹூஸ் த கல்பிரிட் அப்படின்ற விஷயங்களை பேசுகிறோம். நம்ம கல்பிரிட் ஏற்கனவே சொல்லிட்டு ஆண்கள் தான் எப்பவும் கல்பிரிட் இருப்பாங்க அப்படிங்கிறதையும், இன்னுமே வந்து பெண்களுடைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல வந்து அவங்க வந்து அவங்களுடைய லைஃப் வாழல அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி நீங்க சொல்லிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து எல்லாரும் ஒன்று சொன்னாங்க. கார் ஏறும்போதே வந்து ஜன்னல் அவுத்து வச்சு சொல்றாங்க, நான்வெஜ் சாப்பாடு போட மாட்டோம் சொன்னாங்க. ஆனா ஒருத்தவர் மட்டும் வெளிப்படையா சொன்னாரு. அதாவது அவர் வந்து உண்மையிலேயே அந்த மனுஷனை வந்து தெய்வம் பாக்குறேன். ஏன்னா அந்த பக்கம் ஆண்கள் பக்கத்துல இருந்து யாரே என்னென்ன பேசினாங்க. அவரு கேட்ட ஒரே ஒரு கேள்வி, திருமண பந்தத்துல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க, இவங்களை ஏன் நம்ம கல்யாணம் பண்ணணும் தான் யோசனை. எனக்கு திருமண பந்தத்துல அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையே கிடையாது அப்படின்றத எனக்கு சில பேர் வெளியில பொதுவில் சொல்லிடுறாங்க. சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம யாராவது ஒருத்தவங்க அந்த கருத்தை வெளியே சொல்லும் போதோ அது குறித்தான விஷயத்தை தைரியமா சொல்லும் போது அவங்க மேல ஒரு மதிப்பும் பற்றும் வரும் மேடம். கண்டிப்பா வரும் சார். ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க சோத்துல, அந்த மாதிரியான ஒரு ஆள் இல்லைங்களா. வந்து ஈக்குவலா இருக்கும் சார். ஒன்னும் வந்து ஈச்சிலும் பீச்சிலுமா எல்லாம் போகாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க. கசின் ரைவல்ரி பாருங்க, நான் நிறைய பேருக்கு அதை வந்து சொல்லியிருக்கேன். சிப்ளிங் ரைவல்ரினா எப்படி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஜிஜே எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களாம் இப்பதான் உணர்றாங்க, ஓ சிப்ளிங் ரைவல்ரினா இப்படி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கூட அவங்க வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிப்ளிங் ரைவல்ரி அப்போ இப்பதான் உங்களுக்கு புரிதல் இருக்கு பாருங்க. அதான் நான் சொன்னேன், நதி மூலம் எங்கேயோ புதுசா வந்துட்டு போலன்னு பார்த்தேன். கடைசிதான் அனுப்பிச்சிருக்காளா, ரைட், ஓகே. அவங்க வந்து என்னன்னா அவங்க வேற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்குமே பதில் தரப்பட்டது. நீங்க எல்லாத்துக்குமே பதில் சொல்றீங்க. இருக்கவே இருக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் டக்குன்னு தோணல, முடிஞ்சு போச்சுக்கார. அவங்க நம்ம என்ன அடுத்த ஸ்டெப்பு பார்த்து போறீங்க. நாம தான் அதை வந்து முடிச்சுட்டு இருப்போம். உலகத்துல இவ்வளோ ஜெஸ்ஸி இருக்கும்போது ஏன் இந்த ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி, எவ்வளோ பொண்ணு இருக்கும்போது ஏன் ஜெஸ்ஸின்ற மாதிரி அது வந்து கேள்விகள் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 3 நாளா இது நிறைய உங்களுக்கு, அதுவும் இந்த குயின்ஸ் காலேஜ் திறந்ததுக்கு அப்புறம் ஓவரா கேள்வி உங்களுக்கு உண்மையிலே மேடம். அதாவது ஏற்கனவே வந்து குளிர்ல நாமெல்லாம் வந்து கையில கிளவுஸ் எல்லாம் போட்டுட்டு போது எப்படி தொடையை போட்டுக்கிட்டு அது உள்ளார காத்து பூந்து சூத்துக்கிட்டுலாம் வந்து குளிராதா மேல அப்படியே திறந்து போட்டு இருக்காது. அதுவும் குளிர்ல 11 மணி நம்மளாம் வந்து படம் பார்த்து வீடியோ சினிமா படம் பார்க்கும் அப்படியே வருவோம். கடைசியில் பார்த்தா நீங்க எல்லாம் வெளியில நின்றுட்டு இருக்கோம், தம் அடிச்சுட்டு இருக்கோம். குளிர்மா குளிராதா, இதுங்களுக்கெல்லாம் வந்து இரும்பா மறுத்து போச்சா எல்லாம் யோசிச்சிருக்கேன். வெயில் வந்தாலும் வந்தது என்னவோ போ. நேத்துல இருந்து ஒரே ஜாக்கின்னா அப்பா வந்து இங்க படிக்க ஜென்மத்திலேயாவது இங்க படிக்கணும், அவ்வளவுதான் எனக்கு ஒரே ஆசை. அவ்வளவுதான், வேற ஒரு எதுவும் இல்லை, வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவ்வளவுதான். எப்படி நம்ம வந்து இந்தியாவில் வந்து எங்க வாத்தியார் 9th வாத்தியாருக்காக நான் வந்து அங்க ஒரு ஃபெயில் ஆகணுமா, அந்த மாதிரி இங்க வந்து இப்போதைக்கு அங்க என்ன பண்ண முடியும். சோ நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது, ஃபெயில் ஆக வேண்டிய ஆப்ஷன் இருக்கு சார். அப்படியே அதுதான். அதனாலதான் நம்ம கவனத்தை வந்து மற்ற விஷயங்களும் நம்ம செலுத்தலாம், கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்களை செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கூல்ல. ஆமா, நான் ஊர்ல வந்து இதை போட்டு அதை போட்டு அதுக்கு மேல இதை போட்டு அது தெரியுதா இதை தெரியுதா இங்க பிரிக்கிட்டு இருக்கா அங்க வதக்கிட்டு இருக்கா அதை இதையும் பார்த்து போறது. அவங்க நடக்கிற மாதிரி டமாலும் ஒரு ஒயிட்டு பனி தூக்கி போட்டு போயிட்டே இருக்குது. காலேஜுக்காக தான் போட்டு போகுது எல்லாம் அப்படிதான் வருதுங்க எல்லாமே. அதுவும் என்ன சொல்றது, பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய இது இருக்கும், கார்டன் இருக்கும். அதுல வேற இப்ப பூலாம் இதுங்களுக்காகவே போட்டு விட்டான்னு நினைக்கிறேன். எதுவும் காலேஜ் போறதோ இல்லையா, இங்கே உட்காந்து எல்லாம் அட்டை அடிச்சுட்டு இருக்கு, பாக்குறதுக்கு ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்குது. அதனாலதான் அது மாதிரி இருக்கும்போது நாம வந்து ஏன்னா இடுப்பு பாத்தியான்ற ஒரு விஷயத்துக்கு படம் பண்ணிருக்கோம். நம்ம யோசிச்சு பாருங்க, நீ இடுப்பு பார்த்த இல்ல நான் பார்க்கல, எனக்கு பார்த்தேன்
பார்த்தா பாரு பார்க்க போடாம அப்படின்ற மாதிரி போற ஊர்ல யோசிச்சு பாருங்க. இடுப்பை பார்த்ததுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து, அது ஒரு படம். சிரிப்பா இருக்குது. அதனாலதான் இடத்தை மாற்றி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. கண்டிப்பா. சோ அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரியான தோணல் எல்லாம் வருது. ஆமா, இவ்வளவு நாள் வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் வரல பாருங்க. பார்த்தது இல்லையா நம்ம. என்ன அந்த டைம்ல வந்து வீடு பாக்குறது, இந்த செட்டில் பண்றது, இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த சம்மரை தான் வந்தோம். இந்த கவனமே எங்க வீடு நடந்து 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 என்னது நாக்கு தெல்லுதுன்ற மாதிரி அந்த மாதிரி தானே சுத்திட்டு இருந்தோம். சோ இப்பதானே ஒரு ரிலாக்ஸா என்ன நடக்குது அப்படின்னு பாக்குற மாதிரி வந்தது. அதுதான் சரி. இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி பெண்களுக்கு தான் இந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதாவது பயங்கர டிப்ரெஷன்ஸ், அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்க வாழல. ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்துலாம் பெருசா கிடையாது. இப்ப கண்டிப்பாக வந்து நம்ம போன வாட்டியுமே பேசிட்டோம், இது எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிற பெண்கள் இல்லாமலா இருக்காங்க, அவங்களும் தானே நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்கிறதெல்லாம் பேசணும். கண்டிப்பா இருக்காங்க. 10% இல்ல 5% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இனிமே 95% எதுவுமே பேசக்கூட முடியாத அளவுக்கான விஷயங்கள் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. சலிப்பு அப்படின்னு வரும்பொழுது மோஸ்ட்லி போன்ற பெருநகரங்கள்ல வேணா இதெல்லாம் கொஞ்சம் சாத்தியமா கொஞ்சம் அப்படி இருக்கலாமா கோசரம். இன்னமும் கிராமங்கள்ல இன்னமும் வந்து அந்த வலிகளும் வேதனைகளும், சொல்ல முடியாத வலிகளும் வேதனைகளும் இருக்குது. அதாவது இது ரெண்டு பக்கமும் இப்ப என்னன்னா நிறைய விஷயங்கள் தெரியறதுனால இந்த பக்கமும் தப்புகள் இருக்கு, அந்த பக்கம் தப்புகள் இருக்கிற மாதிரி போகுது. ஒரு நடுநிலையான விஷயம் அப்படின்ற மாதிரி இங்க எதுவுமே இல்லை அப்படின்றத மேட்டர். அதேதான் இங்க இப்ப இன்னுமே வந்து சொல்லணும் அப்படின்னா, ஏன் இந்த சைடு இப்ப பெண்களுக்கு ஓரளவுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் பொழுது நிறைய இப்ப வந்து பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேரேஜஸ்ல. ஸோ அதையுமே வந்து பார்க்க முடியுது. அப்படிங்கறதுனால இந்த பேலன்சிங் ஓரளவுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்ல முடியுதுன்னு வச்சுக்காங்க. சரி, என்னதான்ப்பா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை, ஒரு ஆண்களா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அவரோட பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. சார் எங்க லுங்கி கலட்டி பேண்ட போட்டாலே எங்க போற, எதுக்கு போற, ஏன் போற, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்கிற ஒரு விஷயமே இல்லாம ஆயிட்ட மாதிரி இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபீல் பண்ணார். பட் இதை நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரியல பெண்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூவே பண்ணியிருந்திருக்க முடியாது. எந்த பெண்ணும் மேரேஜ் நண்பர்களாக இருப்போம் நாங்கள், எங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளை ஒருவர் திரும்ப வச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிட்டேன். ரொம்ப ஆபாசமா இருக்கும் மேடம். நானே சொல்லிடுறேன் மேடம், நானே சொல்லிடுறேன், சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சு பாத்துக்கங்க, அதெல்லாம் யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா ரொம்ப ஜாக்கி வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட மாட்டினதே வந்து என் டைரியை படிச்சுதான் மாட்டினாங்க. அதுலதான் சரணானவன் தான். அதுக்கப்புறம் வாயே திறக்க முடியறது இல்லை, அவ்வளவுதான். ஏன்னா நான் டைரியை வந்து வேற மாதிரி வைப்பேன், இவங்க வேற மாதிரி வச்சுட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டேன் நானு. சோ அதுலதான் வந்து அன்னைக்கு முடிவு பண்ணேன், பொய்யே சொல்லக்கூடாது. என்ன பெரிய என்ன மயிரை பிடிப்பாவ, அவங்க கிடக்கிற மயிரடின்னு போவா, அவ்வளவுதான். சரி நம்ம சொல்லிடுவோம் அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து தைரியம் தான். இது ஃபர்ஸ்ட். செகண்ட் விஷயம் வந்து அந்த எங்க இருக்க பஸ்ல ஒரு பஸ் கேட்டது, அந்த மாதிரி 2-3 விஷயங்களை மாட்டாதுல இருந்து போய் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அதுதான் மேட்ரு. பட் ஆனா ரொம்ப ஒரு நாள் ஆர்வமா கேட்டாங்க. நாங்க ஓரளவுக்கு வந்து நம்ம 2 பேரும் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்றப்ப, நான் உன் டைரியை படிக்கிறேன் அப்படின்னாங்க. நானும் கேட்டேன், நான் என் டைரியை கொடுக்குறேன், நீ உன் டைரியை கொடுக்குறியா அப்படின்னு. அது முடிஞ்சிருச்சு அப்ப வச்சுக்கோங்க. சோ அதுக்கான இப்ப இதுல எழுதிருந்தது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எழுதின டைலாக், அதுக்காக தான் அதை எடுத்துட்டு வராங்க. சரி, பட் ஃப்ரெண்ட்ஸாக வந்து பெண்கள் வந்து அவங்களுடைய ஒரு விஷயங்களை தொடரவே மாட்டாங்க அப்படின்னும் பொழுது இதுல 2 தாட் ப்ராசஸ் இருந்துச்சு எனக்கு. அதையுமே சொல்லிடுறேன். தொடரணும்னு நினைக்காத பெண்கள் நிறைய பேர். திரும்ப பேசிட்டு நம்ம அப்கிரேட் ஆயிட்டோம். ஆமா, என்ன எப்ப பார்த்தாலும் இந்த சோறு வச்சியா சமைச்சியா இந்த கதை பேசும், அது நம்மளுக்கு வரவே வராது. என்ன தோணுதோ, இத்தனை யூடியூப் மாதிரி சமையல் செய்முறை இதெல்லாம் வந்தாலும் கூட எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் குழம்பு வைப்பேன், அதுதான் என்னவோ அதை நான் செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஆளுக்கு எப்படி மற்றவங்க கிட்ட போய் இன்ட்ராக்ட் பண்ணி பெருங்காயம் வந்து கொதிச்சுட்டு போடணுமா கொதிக்காம போடணுமா, அது மாதிரி எதுக்கு என்ன கேள்வி மயிறு போட்டா தின்றதுக்கு ஆள் மயிறு இருக்கான். அப்புறம் என்ன மயிறு அவர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டேன், இந்த சனி எப்ப பார்த்தாலும் வந்து கூட்டு வச்சியா இது வச்சியா அதை வச்சியா கேட்டுருப்பாளுங்க. அதனாலே முதல்ல கட் பண்ணிருப்பேன் நீ ஒண்ணு. இல்ல இன்னொன்னு வந்து ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஒரு நேத்து கூட வந்து யாரோ கமெண்ட் போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, நல்லா வளர்ந்துட்டோம் நம்மளான்னு தெரியல, சரண்யா காமேஷ் நினைக்கிறேன், ஏன்னா போய் இவங்களை மீட் பண்ணோன்ற மாதிரி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். இல்ல ஆமா மாறி சொன்ன பாத்தீங்களா, அப்கிரேட் ஆயிட்டோம். இவளுக்கு என்ன அப்கிரேட் ஆகாம இருப்பாளுங்க. இன்னொன்னு தாலி எடுத்து கும்பிட்டா நீ யோசிச்சு பாரு, நீ எங்க போய் தேடுவ? இல்ல மேடம் சொல்றேன் மேடம், தாலி எடுத்து இவங்க டம்முன்னு ஐயோ எல்லாத்தோட ஒரு விஷயம்
ஏன்னா இதுங்க என்னன்னு தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே போனதுமேவா, அது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுன்றதுனால இவங்க கிட்ட வந்து அவங்க ஆஸ்பைரிங் பிராமின்ஸ் குரூப்ஸ்லாம் வந்து இவங்க கிட்ட வந்து தன்னை அது நான் எப்படி இருக்கேன் பாரு, அதாவது காஞ்சி காமக்கூடியே நம்ம வீட்டுக்கு வந்து நிக்கிறாருன்ற மாதிரி நடத்துவாங்க. அந்த மாதிரி இன்னொன்னும் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சம காமெடியா இருக்கும். இதையே வந்து கலாச்சிட்டு இருப்பேன். அதுல வந்து அப்படிதான் இந்த ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அவங்க டமால்னு என்னென்னோ பண்ணி வரணும் என்னடான்னு பார்த்தா கஷ்டம் ஏதோ இந்த மாதிரி மகாலட்சுமி பூஜையோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஜாக்கெட்டை வச்சுட்டு குங்குமத்தை எடுத்து நிற்கிறாங்க வைக்கிறதுக்கு. கெக்கே கொடுங்க ஆண்டி, நான் வீட்டுல போய் வச்சுக்கிறேன். கேட்டாங்க நம்ம கிட்ட இல்லன்னா இல்லன்னு. அதனால இதெல்லாம் தொட்டு கும்புற பொண்ணுங்கிட்ட எப்படி என் பொண்டாட்டி பழகும், அதுதான் மேட்ரு. சரி, நீங்க ஏன் கதையை எடுத்துன்னு வரீங்க? உலகத்தில் இருக்கும் பெண்களை பற்றி நீங்க பேசி, பொதுவாவே உலகத்தில் இருக்கிற பெண்களை பத்தி தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். ப்ராப்ளம் என்னன்னா நிறைய அந்த ரொம்ப கேர்லிஷ் டாக்ஸ் இருக்கும். ஆமா, அதுவும் நமக்கு செட் ஆகாது. அந்த கேர்ள் டாக் ஒரு சில உதாரணங்கள் டக்குன்னு உதாரணம் இப்ப இந்த ட்ரெஸ்ஸே சார், ஒரு புடவை நாங்க இன்னைக்கு இந்த புடவை எடுத்தேன், இதுதான் இப்ப லேட்டஸ்டா இந்த பூ போட்ட அந்த படத்துல பத்தி இந்த பூ போட்ட படம் இப்படி இருக்கான் அப்படின்னு. கல்யாணம் இப்படி 10-15 வருஷமாவது ஆயிருக்கும். அவன் இவங்க இதுவே கட்டி இதுவே அவுத்துட்டு இருக்கோம். அவங்க புடவை கட்டினா அவன் வந்து அவுத்தாதானே அது ஒரு வேல்யூவே. ஐயோ நல்ல நினைச்ச மேடம், நீங்க இந்த லெவல்ல இருக்கும்போது நீங்க உங்களுக்கு செட் ஆகாது மேடம், உண்மையிலேயே செட் ஆகாது. நீயே கட்டி நீயே வந்து வாயில வந்து சேஃப்டி பின் வச்சு நீயே குட்டி நீயே பண்ணி நீயே அவுத்து என்னத்துக்கு? அதனால அது புரியுது மேடம் எனக்கு. பிரச்சனைக்கு வருவோம் யோசிக்கும் பொழுது இல்ல, இவர் சொல்லும் பொழுது நானுமே அதை யோசிச்சேன். நிறைய பெண் தொழில்கள் இல்லையே அப்படின்றப்ப டிஃபால்ட்டாவே பெண்கள் என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்ல, கணவன் இதுதான் என் வீடு இதுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் பாத்துருக்கேன். நானே பாத்துருக்கேன். அதான் 4 பேரும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்க இருக்கிற எங்க வந்த எங்க இறங்கின அப்படின்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ஃபோக்கஸ் ஃபுல்லா மேல் புருஷன் மேலதான் இருக்கும். வேண்டாம்னு சொல்லிடுங்க சார். அது பழகியாச்சு. இப்ப அதுதான் பிரச்சனையே. நான் தான் சொல்றேன், அப்புறம் நான் என்ன பண்றது, அது முன்னாடியே எல்லாம் இருந்தா கூட வந்து ஆப்ஷன்ஸ் இருந்து, இப்ப அது வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சு போச்சு. கையில இருந்த அந்த தண்ணி அடிக்கலாம் கையில் எடுக்கிற மாதிரி அழுகிற மாதிரி வந்து நேரத்துல போய் யோசிச்சு பாருங்க. நான் இப்போ ஓரளவுக்கு நீங்க போற ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது இங்கே ஒரு பிரிட்டே கல்யாணம் பண்ணி உங்களுக்கு செகண்ட் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க நீங்க பண்ணுங்க. நீங்க அதெல்லாம் எடுத்துறீங்க கதையா போறீங்க. சோ அந்த மாதிரி பெண்களும் மாறி இருக்காங்கன்ற, அதனாலதான் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிறதும் நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு ஆண் நண்பர்கள் ஒரு இதுக்கு போகணும், ஒரு மாலுக்கு போகணும், எதுவுமே இல்லாத மாதிரி வந்து ஒரு வாழ்க்கை போகுது அப்படின்றத வந்து சொல்லி ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல. அதுக்கப்புறம் ஒரு நல்லா பேசினாரு, ஜாலியாவே பேசுறாரு. அவர் சொல்லிட்டாரு, எதுக்கு சரி இதை மாத்திக்கோ அதை மாத்திக்கோன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எது சொன்னாலும் கேட்க போறது இல்ல, அவ்வளவுதான். வந்துருவோம் உட்காந்து ஏதோ பேசணுமா ஏதோ போனோமா போட்டதை வடிச்சதை போனோமா, அவங்க வடிக்க முடியல இப்ப நாமளே வடிச்சு கொடுத்தோமா, வீணா போகுது. ஆமா, கொத்தமல்லி சட்னி அரைச்சி நேத்து போட்டு பண்ணோம். அதுதான் அந்த மாதிரி வந்து நாமளே மாறிடுவோம் அப்படிங்கறது வந்து ஒரு ஃபீல் எல்லாம் வந்து சொன்னாரு. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப வந்து வேதனையா இருந்தது. அதாவது என்னன்னா, பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு புரிதலே இல்லாம ஒரு விஷயத்த நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதுதான். அவரு டிராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு, எங்கேயோ ரொம்ப தொலைவுல இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நைட்டு தூக்கம் வருது. தூக்கம் வருதுமா, டிரைவ் பண்ணிக்கிட்டு வரேன், இங்க என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, இங்க போய் தங்கிடலாம். வைக்கலாம் மேடம், அவரு தானே பேசுறீங்க? ஆமா சார், அவரு வந்து வைக்கலாம். இவரு அரசு ஊழியர். ஆமா, அவரு வந்து ஒரு கை நடுக்கு தான் சொன்னாரு, ஏதோ பேசிட்டு உணர்ச்சி சுப்பட்டு இப்ப கேமரா இருக்கும்போது நானும் பேசிடுறேன்ல, அப்புறம் வந்து நீ அதை பேசிருக்க இதை பேசிருக்க பின்னாடி வரும். அது மாதிரி அவரும் கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்றாரு. நீங்க இந்த முன்னோட்டம் இந்த மாதிரி ப்ரொமோ எல்லாம் போடாம போட்டீங்கன்னா தப்பிச்சிடுவேன், ப்ரொமோ போட்டீங்கன்னா 2-3 நாள் இதே கதை ஓடிட்டு இருக்கோம். அவரு ப்ரொமோ போடலாம் கூட எப்படி சொல்லுவாரு, திடீர்னு எனக்கே ஏதோ ஒண்ணு கட் பண்ணி நான் ஒண்ணு பேசி எனக்கு இப்படி கட் பண்ணி போட்டானுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனா என்ன பிரச்சனைன்னா, போட்டுட்டாங்கன்னா 3 நாளா அந்த கதை ஓடிட்டு இருக்கோம். நான் என்ன பண்றது? ஆனா சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லிதான் அனுப்பிச்சிருக்காங்க, நான் வரல, நான் வரல. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டவன்,
நான் பாதிக்கல எந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீ சொல்றது பிரச்சனை கேட்கறேன். டிபெண்டா வந்தாச்சு, சமைச்சு வச்சிடுற, இது கழுவிடுற, எல்லாம் பண்ணிடுற, காரை விட்டுற, எல்லாமே பண்றேன். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சில நாட்கள் எனக்கு தோணும் சார், அந்த பக்கம் அப்படியே டப்புன்னு வந்து உட்காந்துட்டு இப்படி தள்ளி விட்டு நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கறத சொல்லணும்னு எனக்கு தோணும். பட் ஏன் நல்ல ட்ரெஸ் தான் பண்ணிருக்கீங்க, வந்து அழகா பேசலாம் மேடம். நீங்க பிரிட்டு மாதிரி கூட கிடையாது, நீங்க வந்து அழகா பேசலாம். வந்து பேசுறீங்களா, வாங்க. எதுக்கு வேணான்னு அதேதான் எதுக்கு அதெல்லாம் போயிட்டு அப்படின்றதுனால விட்டுட்டேன். எதுக்கு அதெல்லாம் போயிட்டு. சரியா, சரி விஷயத்துக்கு வாங்க. அவர் மரகத சோம்பல் முறிப்பாலே, இந்த பாட்டுலாம் வரும், புல்வெளி போலே சிலிர்ப்பாலே, விரல்களை ஆட்டி ஆட்டி பேசும் போதிலே, ஆட்டி ஆட்டி இந்த ஆட்டி இல்ல, விரல்களை ஆட்டி ஆட்டி பேசும் போதிலே, காற்றிலும் வீணை உண்டு என்று தோன்றுமே, அவள் கண்ணத்து குழியில் அழகழகாய் சிறு செடிகளும் வரலாம் வீரவீரமாய். நீங்க இதுக்கெல்லாம் வரணும். சரி, விதவிதமாய் அழகழகெல்லாம் அதுதான் மேடம். நீங்க இதுக்கு டக்கு நீங்க மாறியன்னு பார்த்தீங்கன்னா நல்லா பப்பரமா, அதாவது பின்னாடி 65 இன்ச்சு டிவி வாங்கி அவன் பாட்டு வரலாம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு தமால் அப்படியே தமால் எடுத்துக்கணும், அவள் விடி இதுதானே போடுவோம். நல்லா பப்பர நல்லா அப்படியே உட்காந்து நல்லா இந்த இது ஹாப்பி பூதா உட்காந்துருக்கு மேம். ஹாப்பி பூதாவது அப்படி நிற்கும். சரி, நீங்க திருப்பி பாருங்க. சரி, நீங்க சொல்லவே இல்லை. வேணாம் மேடம். நீங்க அதுதான் நான் சொன்னேன். அவன் ஒருத்தன் சொன்னான், ஒரே ஒரு ஆள் அவன் மனசுல இருக்கிறது அப்படி சொன்னான். நான் கூட யாராவது ஒருத்தர் சொல்லலாம்னு பார்த்தா மாறி சொன்னான். ஒரே ஒருத்தர் சொன்னான். சார் எனக்கு நெருங்க, நான் போன்லயே ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஐயோ என்னது, சொல்லுங்க ஜாகி, சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. சரி, ஓகே, ரைட், சரி. அவரு அதுதான், தூங்கிடுறம்மா கொஞ்ச நேரம், அவங்க வீட்டுல போய் படுத்து தூங்கிடுறேன். தூக்கமா தான் வருது எனக்கு, தூங்கிடுறேன், நாளைக்கு காலையில கிளம்பலாம், அங்கிருந்து நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாம் அப்படின்போது ஒரு விஷயம் பேசலாம். பெண்கள் அன்ஈஸியா இருக்கு எனக்கு, ஒருத்தவங்க வீட்டுல போய் இப்ப போய் தங்குறது. ஆமா, எனக்கு அதுக்கு நீ ஓரமா நிறுத்திட்டு எங்க வேணா தூங்கு. இல்ல, அதுல அவங்க வந்து ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நேரடியாகவோ மறைமுகமா பாதிக்கப்பட்டதுனால அவங்க எந்த ஆம்பளையுமே நம்புறது இல்ல. இவரு போய் அம்மா மடியில உட்காந்தாலும் எதுக்கு அம்மா மடியில படுகிறேன்னு கேட்கறவங்களாம். அங்க இருந்து அந்த மடிக்கு கீழே இருந்தா நான் வெளியே வந்தேன் நானாலாம் அப்படின்னு கலாச்சி விட்டுருனாலாம். சரி விடுங்க, அது விட்டுருங்க அந்த டாபிக். அது என்னன்னா, அக்கா மடியில பார்த்தாலும் அது இப்ப ஏதோ ஒன்று சொல்லி வளர்த்துட்டாங்க அங்க. அதாவது ஆண்கள் என்றாலே அவங்க வந்து தப்பு அப்படின்னு சொல்லி வளர்த்துறாங்க போல இருக்கு. அதனால எதுவுமே நம்ம வந்து பண்றது இல்லைங்க, நம்ம என்ன பண்ண முடியுங்க அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலே நண்பர்களே, ஒரு ஆக்சிடென்ட், அது ரொம்ப கொடுமையான ஒரு ஆக்சிடென்ட்டு. வண்டி நேரா போயிருக்கு, செம ஃபாஸ்டா போயிருக்கானுங்க. அந்த பக்கத்துல, அதாவது இங்க வந்து தடுப்பும் போது ஆப்போசிட்ல போய் வண்டி இடிச்சு 7 பேர் ஸ்பாட் அவுட். அதாவது நீங்க ஒழுங்கா தான் போறீங்க, ஆப்போசிட்ல இருந்து மீடியன்ல இருந்து உடச்சிட்டு வந்து வந்தா அது வளையிற இடத்துல ஸ்லோ பண்ணணும்ல. எப்பயுமே கார்ல வந்து நீங்க கார் கண்ணாடி ஏற்றி விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடை உங்களுக்கு தெரியவே தெரியாது. வீட்டுல உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். பிரேக் அடிக்கும் போது தான் வந்து பீக் ஐட்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆகும். அப்படியே வயிறுலாம் கலங்குறீங்கன்னா, இங்க வந்து அவன் 70ன்னா அந்த 70க்கான காரண காரியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கான். வண்டி எங்கேயும் நிறுத்தக்கூடாது. உன் வண்டியில இருந்து எதையவே விழுந்தா கூட நீ போய் வண்டியை நிறுத்தி எதுவும் கூடாது. அங்க இருந்து வண்டியை ஓரமா நிறுத்தி SOSக்கு போன் பண்ணா அவனை வந்து வண்டி நிறுத்தக்கூடாது. எங்கேயும் மோட்டாரால் நடக்கவே கூடாது. ஆனா ஒரு இடத்துல என்ன பண்ணுவான்னா, மாடு கிராஸ் ஆகும், குதிரை கிராஸ் ஆகும், டிராக்டர் கிராஸ் ஆகும், போர்டு மட்டும் இருக்கும். அது கிராமத்து பகுதியில். ஆனா நீங்க மோட்டார் வே போட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. 70 தான், கம்மியா போனா பயன். சைடுல வந்து பானிபூரி கடை இருந்து அங்க சாப்பிட்டு போறோம், வண்டியை நிறுத்தினா பின்னாடி அந்த கதையே கிடையாது. டயர் பஸ் ஆனா வண்டி ரிப்பேர் ஆனா மட்டும் சைடு, அவ்வளவுதான். நீயும் டயர் கையிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ஊர்ல ஓகே. நம்ம ஊர்ல எப்போ வேணா எங்க இருந்து வேணாலும் எதுனாலும் வரும் போது உயிரை கையில புடிச்சுன்னு ஓட்டுற ஊர் அது. அங்க வந்து சில இடங்கள்ல அது சொல்ல முடியல. அதான் சொன்னேன், நீங்க சரியாகவே இருந்தாலும் எதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதனால அவர் சொல்லியிருக்காரு, தூக்கம் வருது, தூக்கத்துல தான் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாதிரி செம்ம டயர்ல தான் விட்டுருப்பானுங்க, இல்ல ஓவர் ஸ்பீடு, ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கும். ஸோ டயர்டு. அவர் சொல்றாரு, நான் படுத்து தூங்கணும் முடியலங்க, எனக்கு வந்து இதுல தூங்கினாலும் எனக்கு முடியல, என்னால ஏதோ பெட்ரோல் பங்க்ல நான் தூங்கி பார்த்தேன், என்னால முடியல.
திரும்பவும் தூக்கம் வருது, வாழ இது யோசிச்சு பாரு. எது அப்ப நீங்க ரூம் கூட தங்கிருக்கலாமே. அதான் நான் சொல்றேன். அப்ப உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் போயிடலாம் அப்படின்னா யோசிச்சு பாரு. மனுஷன் தானே ஓட்டுறது யாரு இருக்கு இல்ல. பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த ஊண்டிங் வந்து வாழ்க்கை ஃபுல்லா இருக்காது. கரெக்டா தான் சொல்லலாம். அந்த கில்ட் வந்து லைஃப் லாங் இருக்கும்ல. அந்த மாதிரி அதற்கான கரெக்டான காரணங்களையும் வந்து இப்ப பெண்கள் சொல்றதே கிடையாது. நம்ம டக்குன்னு இப்ப நான்லாம் வந்து என்ன சொல்றேன், எனக்கு இது செட் ஆகாதுப்பா, அதுல சண்டை நடக்கும் கண்டிப்பா, நான் இல்லைன்னுலாம் சொல்லல. இது எப்படி உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி சண்டை நடக்கும். ஆனா செட் ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க பல காரணங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதுதான் எனக்கு சரி வரல அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு அதை சொல்லி அவரை தான் சொன்னாரு. அது வந்து இது வந்து பெண்கள் நிறைய பேர்கிட்ட இருக்கியா, நம்ம ஒண்ணு சொல்லுவோம் சார், இதுதான் நடக்கும்னு நம்ம முன்கூட்டியே சொல்லிடுவோம், ஆனா கேட்க மாட்டாங்க. அந்த தப்ப ஒரு இப்ப நான் அதை கேட்காத ஆள் தான். உடனே வந்து நீங்க கேட்கலாம், ஏன் வாய்ஸ் ஓவர் நீங்க கேட்டுருவீங்களா? கேட்க மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. ஒத்துக்கிறோம், உண்மையை ஒத்துக்கிறோம், பொதுவெளியில ஒத்துக்கிறோம். தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. தெய்வத்தை பார்த்து ஒரு சேவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேமமா இருங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நானும் அதை வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற. இப்ப அதே விஷயத்திற்கு வேற ஏதாவது இப்ப மனிதர்களை வந்து ஓரளவுக்கு படிச்சுக்கிறதுல வந்து ஜாக்கி வந்து என்னை விட நல்லாவே வந்து அவங்களுக்கு அந்த விஷயங்கள் வரும். அப்படி இருக்கும்பொழுது சில விஷயங்களை வந்து சொன்னாங்க அப்படின்னா முதல்லாம் கேட்க மாட்டேன். நானுமே தான் சொல்றேன். அது கொஞ்சம் சில நேரங்கள் வந்து அடிபட்டு தான் வந்து கத்துன்னு வருவோம் அப்படின்ற மாதிரி சில நேரங்கள் அப்படிலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு விஷயம். பட் அதனுடைய லெவல், அதனுடைய எட்ஜ் வந்து ஜாக்கிக்கும் தெரியுங்கிறதுனால அவங்க பெருசா வந்து அதை விட்டுருவாங்க. ஒரு நண்பர்கள்ல இருந்தே நான் சொல்லுவேன், ஒருத்தவங்க வந்து சொல்லும் போதே சில விஷயங்களை சொல்லுவேன், இது சரியில்லை, இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ. அதுதான் அது வந்து என்னன்னா ஒரு 3-4 மாசம் ஆமம் பண்ணி சொன்னது கரெக்டா அப்படின்னு வருவாங்க. அது ஒண்ணு. அது மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ அதில் வந்து என்ன அப்படின்னா அதன் பிறகு வந்து அதே விஷயத்த ரிப்பீட் பண்ண மாட்டேன். இதை நான் யாருக்கும் சொல்றது தான், உனக்குன்னு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி வச்சுக்கோ. அந்த விஷயத்த திரும்பியுமே ரிப்பீட் பண்ணிட்டு வந்து திரும்பி நான் சொல்றதை கேட்கலன்னா கோவம் வரும் இல்லையா? ஆனா நிறைய பெண்கள் என்னுடைய அம்மா, என்னுடைய அத்தைகள், நிறைய பேரை நான் அதில் பார்த்துருக்கேன், இதை செஞ்சா இப்படி ஆயிடும் அப்படின்னு சொன்னா அதை கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. இதுக்கு ஒரு விருது ஒண்ணு கொடுக்கணும்னா என் மச்சான் கொடுக்கலாம். அவன் அம்மா எனக்கு சுண்டல் வேண்டாம், அது லைட்டா ஊசி போன மாதிரி இருக்கு, இது ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த அவன் வந்து 1.5 லட்சமோ 2 லட்சமோ சம்பாதிக்கிறான். அந்த சுண்டல் வந்து அவன் 5வது மாடியில இருக்கான், 5வது மாடியில இருந்தே சுண்டல் கட்டலாம். இல்ல 5வது மாடியில இருந்து தரையில இருந்தே வந்து ஒரு டப்பாவை நீட்டா வந்து ஒரு பைப்பை போட்டு வாட்டினா கூட அது வரலையும் வந்து அவனால சுண்டலை வந்து கொட்ட முடியும். அந்த அளவு சம்பாதிக்கிறான். அவன் சொல்றான், நேத்து வச்சதை நேத்து நைட்டே கொடுத்துருக்கலாம், போர் அடிச்சுதா பெட்டு வந்து கொடுத்துக்கலாமா, இந்த சுண்டல் எனக்கு வேணாமா, ஊஸ்ட் அடிக்குது அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப நீங்க ஒரு தாயா என்ன செய்வீங்க? ஊஸ்ட் அடிக்கிறப்ப கொட்டிடுவேன், கொட்டிடுறேன். இப்ப அங்க என்ன வரும்னா, இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. அதாவது நீ எதுல சொல்லலாம், வா அங்க நாத்து இப்போ வந்து உடவானான்னு சொல்லுப்பா, மழை காலம் இப்போ விட்டா வந்து இது வந்து சும்மா ஒரு அவங்களுக்கு நாட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா வந்து கிராமத்துன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்காங்களா, அவங்க டெல்லியிலேயே ஏதோ ஒரு கதை, அதை கொடுங்க. என்ன பிரச்சனைன்னா, மழை டைம்ல போய் அவனா நாத்து விடுவானாப்பா, இப்போ போய் அவனா பண்ணுவானா, வெயில் காலத்தை விட்டா கூட பக்கத்துல குளத்துல இருந்து தண்ணியை போட்டு ஏதோ பண்ணலாம். இப்போ இது மாதிரி ஒரு ஐடியா சொன்னா ஒரு நியாயம் இருக்கு. அவன் கேட்கலன்னா அப்ப நீங்க வந்து தாராளமா அதை வந்து சொல்லலாம். ஏன்னா பெரும் பணம் அதுல போய் முடங்க போகுது, உழைப்பு போகுது, எல்லாம் போகும்போது அதை நீங்க அட்வைஸ் எடுக்கலாம். நண்பர்களே, அவனை இப்போ ஒரு கப்பு வச்சு அவனுக்கு கொடுக்க போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கப்பு வந்து சரி பாதி கொட்டிட்டு பாதியை சாப்பிட கூட இருந்தா கூட ஒரு நியாயம் இருக்கும். அந்த கப்புல 2 சுண்டல் கீழே விழுந்தா கூட அந்த 2ஐயும் எடுத்து அந்த ஊசை எடுத்து சுண்டல் இருந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டு அதை சாப்பிட வைக்காம அவன் விடவே மாட்டான். நண்பர்களே, எனக்கு வந்து சினிமா தொழில், பிரஸ் மீட் எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஏன் வந்து நான் வந்தேன் இல்ல, ஐயோ இந்த டிபெண்ட் நான் ஏன் வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு என்ன இங்க வந்து உட்காந்து காரணம் என்ன, யாரு பெத்த பொண்ணு, யாரு தைச்ச சட்டை, தாத்தா சட்டை அந்த மாதிரி யாரு பெத்த பொண்ணுன்னு போது எனக்கு எல்லாம் கணக்கு போடுறேன். இப்ப இந்த யூகே பயணம் தேவையா? யூகேல 10 நாள்லாம் 15 நாள் அங்கேயே இருக்கணும், அங்கேயே படிக்கணும். சினிமாவுக்கு என்ன போவ, தியேட்டருக்கு எங்க போவ, என்ன பண்ணுவேன், என்ன தெரியும் உனக்கு, போலாமா வேணாமா?
இந்த 2 பேசும் தெரியுமா, இங்க ஒரு பேசும் அப்படி ஒன்று பேசும், டக்குன்னு இங்க ஒண்ணு நம்ம ஒரு நல்ல மனசாட்சி கெட்ட மனசாட்சி அப்படின்ற மாதிரி 2, இன்னொன்னு வந்து டக்குன்னு பேசு அட போட மயிரே. கடைசியில அவ என்ன மயிர சொல்றாளோ அதான் நீ கேட்க போற. என்ன மயிரி நீ யோசிச்சுட்டு இருக்கிற, சுண்டல் கதை தெரியல உனக்கு? ஆமா 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 இல்ல நீங்க எல்லாம் சுண்டல் கதையாவது பரவாயில்ல, இது திடீர்னு தான்சானியா மாதிரி ஒரு வேணே கேப்ப போய் எனக்கு யூகே வாங்க தான்சானியா கொடுங்கன்ட்டு. அது வந்து எல்லாம் இந்த இலை கட்டிட்டு ஆடுவாங்க, டங்கர டங்க டங்கர டங்க டங்கர டங்க ஆடுவாங்க. அங்க போய் உட்காந்துட்டு மாவை கரைச்சி குடிக்கிற மாதிரியான வேலையும் செய்வான் என் பொண்டாட்டி, எனக்கு தெரியும். அதனால சரி யூகே ரைட் போயிடலாம் அப்படின்னு கிளம்பி வந்தேன். இதுக்கு காரணம் அதுதான். அப்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் வந்து சொல்லுவான், என்னம்மா எனக்கு வேண்டாம் தம்பி சாப்பிட்றா, நல்லா தானே இருக்கு நான் சாப்பிட்றேன்ட்டு. எது அந்த 2 குறைஞ்சிருமா, அதனால அந்த பெரிய குண்டான்ல இருக்கிறத எடுத்து இது கேள்வி வேணும்னு சாப்பிட்றேன்ட்டு. தம்பி சாப்பிட்றா, இதை சாப்பிட்றா, இதை சாப்பிட்றா இப்படி நீங்க சொன்னீங்கன்னா மென்னு கூட தொண்ண. அந்த டார்ச்சர் எங்க, இதனுடைய ரேஞ்ச் எங்க போனா அப்படியே அந்த சுண்டலை டமான் கொட்டி அப்படியே முழுங்கிடலாமா, எங்க அர்ச்சனாவும் பரவாயில்ல போட்டோம், பெருமாள் கிட்ட போய் நேரம் போய் ஹாய் ஹவ் ஆர் யூ மேன் அப்படின்ற மாதிரி கை கொடுக்குற அளவுக்கு போயிடலான்ற அளவு முடிவெடுக்க வைப்பாங்க. அதுக்கு சரி ஓகே இந்த இதை அந்த புத்தம் சரண கச்சாமி மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிட வேண்டியதான், முடிஞ்சிச்சு. அது அப்படியே அது மாதிரியே வந்தாச்சு. அப்ப இதுல எங்க ட்ரைலர் அதான் மேட்ரு. தம்பி நம்ம போகணும், அங்கதான் தெரியல. நீதான் எழுதுன வேற கண்டிப்பா 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 அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ அதுதான் அது வந்து நிறைய பெண்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. இது உதாரணத்துக்கு நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, எங்க அம்மா இப்ப கதை சொல்லிட்டாங்க, எங்க அத்தைகள் எல்லாம் நான் பாத்திருக்கேன். இது இல்ல இது சரி வராதுமா, எங்க அத்தையை நான் ராதமான்னு சொல்லுவேன், அப்புறம் எங்க அத்தை பேர்லாம் ஆமா ராதம்மா அப்புறம் பாட்டிமா எல்லாத்தையும் மாத்தி மாத்தி சொல்லணும்னு வச்சுக்காது. அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது, இல்ல அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. நீ உங்களுக்கு ஏன் சார் வந்தது அப்படியே இப்ப திடீர்னு அப்படியே இது மட்டும் எங்க அம்மாட்ட கட் பண்ணி எங்க அம்மாட்ட காட்டுறது தானே அப்படின்றாங்க. சோ அந்த மாதிரியான நான் பொறனைக்கு பின்னாடி தானே நிக்கிறேன், பொறனைக்கு பின்னாடி தானே நிக்கிறேன். இந்த அமுதன் சொல்றது இங்கே இவனுக்கு தான் சொல்லணும், நான் அந்த இருக்கு அங்க இருந்து பயத்துக்கு வந்துட வேண்டியது. சோ அந்த மாதிரி அது உண்மையில இருக்கு. அதை வந்து நம்ம ஒத்துக்க வேண்டிய ஒரு இது என்ன சொல்றது, ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த ஒத்துக்கணும். ஏன்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, பெண்கள் வழி நடத்துற குடும்பம் கண்டிப்பாக நல்லாதான் போகும் சார் அப்படின்னாங்க. சரி, வழி நடத்துறது வேற, எதையுமே சொல்லாம நான் செய்யறதுதான் கரெக்ட்னு இருக்கிறது வேற. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வீட்டுல வந்து 2 பேருடைய குரல்களும் எது சரியா அதான் பெஸ்ட். எங்க பொறுத்தவரையிலையும் அது எதுவா இருந்தாலும் சரிதான், பெஸ்டா வந்து பிளஸ் மைனஸ் பேசிட்டு எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணுவோம். அது இங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க கிடையாது. நான்லாம் காலனி நாய்ஸ்ல சரண்டர் ஆயிடுவேன். நான்லாம் என் தப்பு பண்ணிட்டேன், அது சரியா இல்லை அது அப்படின்னு நான் மன்னிச்சுக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்ன இருக்கு சொல்லு, வெக்கமான என்ன சூடு சொரணமயிர் என்ன இதுல இருக்கு சொல்லு. பொண்டாடிக்கிட்ட படுக்கிறோம் எல்லாம் பண்றோம், அப்புறம் காலை ஓதுல என்ன பெரிய மயிர் வருது, என்ன மன்னிச்சிருமா நீ சொன்னதான் கரெக்ட் அப்படின்னு அப்படியே அக்செப்ட் பண்ணேன். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி சேரெல்லாம் உட்காந்தா காலை தூக்கி தலையிலே வச்சுக்கோ, இவங்க வச்சுட்டு போயிடல என்ன இப்ப அப்படின்ட்டு. என் பொண்ணு தூக்கி வச்சிருல. ஆமா, இந்த அனுமார் கால் வச்சாருன்ட்டு அவன் வேற வேற டிசைன்ல இருக்கு, அனுமார் காலே வந்து வேற வேற காலா இருக்குது. எனக்கும் ஒரு அவரு என்ன ஒரே அனுமார் தானே, அவருக்கு என்ன இங்க இருக்கும்போது கால் இப்படி இருக்கு சப்பையா இருக்கு, அங்க போகும்போது இவ்வளவு பெருசா இருக்கு, என்னது இது ஒரு லாஜிக்கே இல்லாம பேசிட்டு இது வேற குரூப்ல போய் பேசிட்டோம் நானும் கசுனோம். நீங்க இந்த மாதிரி பெருமாளை பழிக்கிற வந்து என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டாங்க எங்களை. நான் அதுக்கே வந்து இனிமேல் சைலண்டா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் நானு. சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸோ அந்த மாதிரியான பெண்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த ஆப்போசிட்ல இருந்தவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நானே வந்து இப்போ நிறைய விஷயங்கள்ல மாறி இருக்கேன், ஒரு டிவோர்ஸ் கொடுக்கும்போது கூட அலக்கழிச்சார் என்ன அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து பணக்காரியா தான் வளர்த்திருக்காரு, இவர் வந்து வெறும் தாலி மட்டும் தான் கட்டினாரு. அந்த அளவுக்கு வந்து சிவாஜி வீட்டு சிறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இவர் வந்து பண்ணியிருக்காரு. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இந்த அம்மாவை போட்டு காலி பண்ணிருக்காரு. சோ இந்த அம்மாவுக்கு வந்து ஏகப்பட்ட தொழில் தெரியும் பொழுது, இந்த நகை செய்யறது அது மாதிரிலாம் 100 பேர் இடத்துல கூட ஒரு பொம்பளை நின்று பண்ண மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா முடிச்சு. இப்ப வந்து அதுதான் அந்த மாதிரி அனாதை இல்லத்தெல்லாம் போய் தங்க வச்சுட்டாரு எனக்கு. அதுதான் இப்ப அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த அனாதை இல்லம்ன்றது வந்து என்னன்னா இலகுவாக இது ஆண்கள் செய்யறாங்கன்னு சொல்றேன். இது என் வீடு வெளில போ அப்படின்னு. ஆமா,
இத வந்து நிறைய பேர் வந்து அத ஒரு விஷயமா இப்ப எங்க வீட்டுல அவங்க தான் சொல்லலாம், எனக்கு வேலைக்கே ஆகாது. அதனால எனக்கு தெரியும் நீங்க இந்த மாதிரி ஒரு கதை நீங்க அப்படியா 2 பேரும் இது வந்து விளையாட்டுக்காக பேசுறோம். ஆனா நாங்க வந்து எப்பயுமே இந்த ஓருயிர் ஈருயிர், இந்த ஓருயிர் ஊருயிர் மயிறு, இந்த கடமையெல்லாம் கிடையாது. என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, என்ன கடமையா இருந்தாலும் சரி, அதனால வாங்கினா 2 பேர் பேர்ல எதுவா இருந்தாலும் 2 பேர் பேர்ல தான். அதை தயவு செய்து நீங்க வந்து பினாமின்னா கூட வந்து அதுல ஏதாவது ஒரு இடத்துல மாத்திக்கிட்டே பண்ணுங்க. ஒரே இடத்துல செல்வம் குவியும் போதும், ஒரே இடத்துல அதிகாரம் போய் சேரும் போதும் உங்களுக்கு அர்த்தம் அது ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும். ஒரே இடத்துல கண்மூடித்தனமான அன்பும் அதிகாரமும் குவிஞ்சுதுன்னா அங்க உமால ஒரு கேள்வி மாதிரியும் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேரையும் வந்து பாகிஸ்தான்லாம் வந்து அனுப்புறேன்னு சொல்றீங்க. அத்வானியே பாகிஸ்தான் வந்தவர் தான். 40 வருஷம் 30 வருஷம் இருந்தாலும் அனுப்புறீங்களா? பாப்பா அத்வானி அனுப்புறீங்களா? பாண்டிச்சேரியில் இதே மாதிரி ஒருத்தவங்க பிரிஞ்சு போகணுமா? எந்த வகையில நியாயம் சொல்லுங்க? குழந்தைங்களாம் என்ன பண்ணுச்சு? நீங்க 2005 நீங்க நவாஸ் ஷெரீஃபுடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போயிட்டு தானே வந்தீங்க. அப்பெல்லாம் என்னாச்சு? அப்பயும் தீவிரவாதம் இருந்தது, அப்பயும் பாகிஸ்தான் பிரச்சனை இருந்தது தானே. உங்களுக்கு நினைக்கும் போது டமால் உங்களுக்கு எலெக்ஷன் வந்ததுனாலே உங்களுக்கு வந்து டக்குன்னு நின்னுக்கும். ஒரு அம்மா மோடியை வந்து ஓடோட ஓட்டுவாங்க, அவங்க சூப்பரா பேசினாங்க. நண்பர்களே, முஸ்லீம்கள் இருக்கும் வரைதான் இங்கு சமய சார்பற்ற நாடாவே இருக்குது, மத சார்பற்ற நாடா இருக்குது. ஒரு வேளை முஸ்லீம் எல்லாம் கோஷ்டி அனுப்பிச்சிட்டான்னா அடுத்தது வைஷ்ணவ சைத்திரிய பல்லாம் அது இதுன்னு லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் எடுத்து வந்துருவான். அப்போ மேலே போய் உட்காந்துருவான், கீழே இவனை அடிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இதை தான் அவங்க வந்து எதிர்பார்க்கறது, இதை தான் நடக்கணும்னு அவங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. அதற்கு எதிராகத்தான் பெரியார் அண்ணாலாம் சொல்லும்போது அவங்களுக்கு வந்து எட்டிக்கா காசப்பா இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த விஷயத்துல வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஆனா இதை ரொம்ப இலகுவாக வந்து செஞ்சிடுறாங்க. வாட்டர் பாட்டில் எனக்கு தண்ணி வேணும், குளிர்றதா உனக்கு, இங்க எரியறது. ஸோ எனக்கு வாட்டர் பாட்டில் தண்ணி வேணும், காஃபி வேணும், ஒண்ணுமே கிடையாது ஜாக். அங்க அவளோட ரூமே கொஞ்சம் கோல்டா தான் இருக்கும். ஆக்டிங் போடுறாங்க. சொல்லிட்டேன் நான், எனக்கு வாட்டர் பாட்டில் சூடு தண்ணி வேணும், கொஞ்சம் காஃபி வேணும். நார்மல் கப், சின்ன கப்பு, பெரிய கப் வேண்டாம், சின்ன கப் போறோம். ஓகேவா? இதை எடுத்து போடுங்க, ஜாக்கெட் எடுத்து போட்டு போய் உட்காரு. இது நடிப்பு தானே, உங்களுக்கு புரியுதா? சோ அந்தி சூரியனும் குன்றில் சாய மேகம் வந்து கச்சையார் காமன் தங்கும் மோக பூவில் முத்த கும்மாளம் தங்கத்திங்கள் நெற்றி பொட்டும் இட்டு வெண்ணிலாவின் கண்ணம் தொட்டு நெஞ்சிலாடும் சுவாச சூட்டில் காதல் குற்றாலம் தேன் தெளிக்கும் தென்றலாய் நின்னருகில் வந்து நான் சேலை நதியோரமாய் நீந்தி விளையாடவா நானும் மின்னல் கொஞ்சம் தாழம் போய் சொல்லி ஆசை கேணிக்குள்ளே மீன்கள் துள்ளி துள்ளி கட்டிலும் கால்வழி கொள்ளாதோ கைகளை கீறியதோ. செம்மையா இருப்பாங்க தப்பு. தப்புக்கு தொப்புள் வந்து நீட்டு வாக்கில் இருக்கும் ஒரு மாதிரி அந்த ஓவர். ஆமாம், செம்மையா ஃபேன்டாஸ்டிக். வந்து ப்ளூ லைட்டிங்ஸ் நல்ல மேலே பேக் லைட்லாம் கொடுத்து ஃபேன்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட். பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். போலாங்களா? இப்ப நம்ம அந்த பாட்டை ரிவ்யூ பண்ண கண்டிப்பா மேடம். இது பாடும்போது எனக்கு டக்குனு அதுதான் வந்தது. அதுவும் பயங்கரமா அந்த மோகன்லால் ஆடினாருங்க. என்ன இப்ப மோகன்லால் ஆடினாரு, என்ன இப்ப அவர் வந்து சூப்பர் ஸ்டாரு, கேரளால இருந்துட்டு போட்டோம். தபு ஆனாங்க மேடம். தபு அதான் இல்ல சார், அதான் கேட்டேன். அந்த பாட்டுல அவரு இருப்பாரு, அவரு சும்மா இருக்காரு, அவரு இருந்தாரு. அவரு கூட தான் ஐஸ்வர்யா ராய் கூட தான் இன்னும் 20 ஆடினாரு. இருந்துட்டு போட்டோமே. சரி, இருவருக்கு இப்ப அவங்க கூட ஆடினதை பத்தி கேட்கல சார். அவர் இந்த படத்துல இருக்காரு, உங்களுக்கு தெரியும். சைட்ல ஆடி இருந்தாரு கூட, ஆடிட்டு. அவ்வளவுதான் கேள்வி, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? சோ அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி உடனேவே வந்து அநாத ஆசிரமத்துக்கு அனுப்பி விடுறது, வீட்டை விட்டு வெளியில போயிட்டு சொல்லிடுறது. அப்ப உண்மையிலேயே சொல்றேன், பெண்கள் எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப பிளாங்க் ஆயிருவாங்க.
எங்க போறது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு சிச்சுவேஷனை நிறைய ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதில் மாற்று கருத்து இல்லை. பட் இவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, அது எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டா தெரியல எனக்கு. பட் இந்த விஷயம் அக்செப்டட். ஏன்னா நான் நிறைய இடங்கள்ல நிறைய பெண்களை அந்த டைம்ல பாத்திருக்கேன். ஓகே, இது ஒண்ணு. அப்புறம்தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்மளும் இல்ல ஷேர் ஆச்சு, நம்மளுக்கும் இல்ல பங்கு இருக்கு, அவன் சொன்னான்றதுக்காக வந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. சில பொண்ணுங்கெல்லாம் வந்து அவங்களோட வீடு அவங்க பேர்ல தான் இருந்திருக்கும். ஆமா, இது வெளியில போனா இவங்க கோச்சிட்டு அவங்க சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க பேர் தான் அந்த வீடே இருந்திருக்கும். அதேதான் மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா, இன்னொரு ரொம்ப ஃபீல் பண்ணாரு, காசு நிறைய முக்கியத்துவம் பெண்கள் கொடுக்குறாங்க இப்ப இருக்கிற பெண்கள். உதாரணத்துக்கு வந்து என்னன்னா, நான் பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்கேன். பிஹெச்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த செட்டில் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வேலையில சம்பளம் கம்மியா வந்தது. சம்பளம் கம்மியா வருதுங்கிற காரணத்துல என் மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கான அந்த விஷயங்கள் வந்து என்ன பண்றதுன்றது தெரியல அப்படிங்கிறதும், அதனால வந்து இப்போ வரவே இல்லை போல இருக்கவங்க. அவங்க மனைவி கேட்டா கூட பரவாயில்ல, அவங்க அம்மா கேட்கறாங்க என்ன கிஷ் அப்படின்ட்டு. உங்க பொண்ணு அனுப்ப நான் இல்லை மேடம், ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாரு. அதாவது என்ன சொன்னாருன்னா, இப்ப இந்த விஷயங்கள் நிறையவே இருக்கு ஆக்சுவலி. என்ன விஷயங்கள்னா, கல்யாணம் ஆகி அப்படியே போறது, அம்மா வீட்டோட செட்டில் ஆயிடுறது, அவ்வளவுதான். அதுவும் குழந்தையோட, நல்லா கேட்டுக்காங்க, ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறது, அதோட அப்படியே செட்டில் ஆயிடுது. இதுல 2 கேஸ் இருக்கு. இப்போ அவர் வந்து பொருளாதார சூழலாம் ஒருத்தவங்க போனாங்க, அதுக்கு காரண காரியங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க, அது ஒண்ணு இருக்கு. 2வது போயிட்டு காரணங்களே சொல்றது இல்லை. அது ஒருத்தர் சொன்ன. இப்போ அதுக்கான விஷயங்கள் சொல்லிடுறேன் நான். ஃபர்ஸ்ட்டு, ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு காரணமே சொல்லாமல் நகராங்க அப்படின்னா, இது வந்து முன்னாடிலாம் எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சலாக இருக்கும். ஒன்று எனக்கு புரியல, நான் கிளம்புறேன் சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்லை, சொல்லவே மாட்டாங்க. நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க. முன்னாடிலாம் அந்த வருத்தங்கள் இருந்தது. இப்போ நானே நகர்த்தி வைக்கிறவங்க இருக்காங்க, என்ன நகர்த்தி வைக்கிறவங்க இருக்காங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. பிடிக்கலைன்னா நகர்ந்துடணுன்றதுல முடிவு. ஒருத்தவங்க பிடிக்கல, சரியில்லை அப்படின்னு மாதிரி நகர்றீங்க, ரைட், ஓகே. காரண காரியங்கள் முன்னெல்லாம் சொல்லிட்டு போனாங்கன்னா நான் சொல்லுவேன், இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டு போகணும்னு நினைப்பேன். இப்போ சொல்றதுக்கு கூட வந்து முடியல போல இருக்கு, சரி போயிட்டோம். முன்னாடிலாம் அதுக்காக ஒரு கவலை கொண்டதெல்லாம் உண்டு. இப்பெல்லாம் அப்படியா, வரியா வா, போறியா போ, அந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துருங்க. ஆனா அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது. போனவங்க அதோட போயிட்டு இப்போ திடீர்னு இவர் ஏதோ வாய்தா வாங்காம போய் டைவோர்ஸ் பேப்பர் அனுப்பிச்சிட்டாங்க. இவருக்கு சட்டம் இவருக்கு இன்னும் புரியல போல இருக்கு, அதில் அவர் மாட்டிக்கிட்டாரு. அது ஒன்று. 2வது, இப்போ இந்த இடத்துல பெண்கள் போயிட்டு நிற்கிறாங்கல்ல, அது ஏன் இப்போ அது வந்து நிறைய வந்துடுதுன்னு இந்த கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கு ஆக்சுவலி. சோ மெனி பீப்புள்ஸ் வந்து குழந்தை பெக்கிறாங்க, அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு வந்து பச்சை உடம்புக்காரியா போய் குழந்தைய அம்மா பார்த்துக்குவாங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே போவாங்க, போயிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு வந்து அங்கேயே இருக்கும். மாப்பிள்ளை தான் வீட்டுக்கு போயிட்டு வரவோ இந்த வீடு வந்து அவங்க வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. எதனால இதெல்லாம் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது நிறைய நடக்குது இப்பெல்லாம். 2 விஷயம் சார். ஒண்ணு, அங்க ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கும், சொல்லியிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. ஒரு அந்த வீட்டுல இருந்து விலகி வராம அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பொண்ணுங்க கொஞ்சம் சொபிஸ்டிகேட்டட் ஆயிடுறாங்க. அதுவுமே ஒரு ரீசனா எனக்கு தோணுது. அங்க போயிட்டா எல்லாமே அவங்க அப்பா அம்மா பாத்துக்கிறாங்க, எல்லா வேலையும் இருக்கு, தேவையில்லாத ப்ரெஷர் கிடையாது. இது ஒண்ணுன்னு தோணுது. இன்னொன்னு, ஒருவேளை அவங்க பினான்சியலா பெண்கள் வந்து கையில நல்லா பினான்சியலா கொஞ்சம் நல்லா இருக்காங்க அப்படின்னா, அதை சில அம்மாக்களே அதை வந்து பொண்ணை எப்படியாவது பேசி இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இல்ல நீங்க 2 பாயிண்ட்டுமே வேலிடான பாயிண்ட். 2வது பாயிண்ட் தான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன், அதை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்ப நீங்க வந்து அந்த பாயிண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் பேச முடியாது. நீங்க தான் இறக்குற கேணியாச்சு. அதேதான் சொரக்கம். அவன் டெய்லி சொரக்கம். இல்ல மேடம், டெய்லி இது வந்து என்ன பண்றது, கையில போ. இது வாட் இஸ் த பாயிண்ட்? காசு நிறைய பொண்ணுகிட்ட இருக்கு, நல்ல வேலைக்கு போயிருக்கு, சொபிஸ்டிகேட்டடா இருக்கு, அதன் மூலமாக பெரிய வருமானம் வரும்போது பொண்ணுங்களை அனுப்ப மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, பொண்ணுங்களை அனுப்ப மாட்டாங்க, வீட்டிலே வச்சுக்கிறாங்க. பையன் தான் வந்து போறான். இது ஒண்ணு இருக்கு. ஆனால் இதற்கு முன்பாக வந்து மாப்பிள்ளை மனம் கோணாம நடந்துக்கோ, 1000 இருந்தாலும் செத்தாலும் பொழைச்சாலும் நீ அங்கதான் இருக்கணும்னு சொன்ன அந்த பேச்சு வழக்கு மாறிடுச்சு. இதுல இன்னொன்னு, இப்ப இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஷோ ஒன்று பார்க்கும்போது மாமியார்கள் வந்து மருமகன்களுடைய ஜட்டி முதல்ல தீர்மானிக்கிறாங்க, என்ன போடணும், என்ன வந்து செய்யணும்ன்றதையும் தீர்மானிக்கிறாங்க. குழம்புல இருந்து, அதுவும் இந்த வாட்ஸ்அப்பும் வீடியோ கால்ஸ்லாம் வந்தது பிறகு ஆபீஸ் போன அப்புறம் வந்து முழுக்க ஸ்க்ரூடு தான். அங்கிருந்து வீடியோ காலில் இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி எல்லா மாதிரியும் அங்கே வந்து மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கு.
அதேதான். இதுல என்ன கொடுமைனா, அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா அந்த அம்மாக்கள் இருந்திருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வச்சிருந்திருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா இல்ல. கீழே 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 தான் அவங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அப்படித்தான் ட்ரீட் பண்ணிருப்பாங்க. அப்படிதான் இருந்திருப்பாங்க. இவங்க அவ்வளவு விட்டு கொடுத்து தான் வாழ்ந்திருப்பாங்க. என் பிள்ளைய விட்டு கொடுத்து வாழணுன்ற மாதிரியான ஒரு பேச்சுக்களை பேசி அழகா கூட்டு வந்து இங்க உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய மக்கள் பண்றாங்க. உண்மையிலேயே கொடுமை நடத்தக்கூடிய கணவனாக இருந்து சைக்கோவா இருந்தா நீங்க வீட்டுல கூட்டு வந்து வச்சுக்கிறது பிரச்சனையே கிடையாது. எதுவுமே இல்லாட்டாலும் காசு நல்லா சம்பாதிக்குதுன்றதுக்காகவே பிரிக்கிற அம்மாக்களும் அதுல நிறையவே இருக்கிறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அடுத்து வந்து என்ன, அந்த பொண்ணு நீங்க வேலை செய்யணும், இங்க அந்த வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவும் இருக்குன்ற. அப்புறம் அவங்க வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுல எப்படி இருந்தாலும் ஒரு அப்பா அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவரை பெற்றவங்கன்ட்டு நாத்தனார்னு இருப்பாங்க, ஏதோ ஒன்றும் இருக்கு. அதான் இது வந்து இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னு சொல்ல வரேன். அது பொருளாதார ரீதியான முடிவுகளாக இருக்கட்டும், அவங்களும் படிச்சவங்கன்றதுனாலே அம்மாக்களுடைய பங்கு பெரும் பங்கு வகிக்குதுன்றதான் முக்கியம். அதுதான். ஏன்னா அதுக்குதான் உடனே ஒரு பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, சார் நான் வந்து 22 வயசுல கல்யாணம் பண்ணேன், 25 வயசுல பிரிஞ்சுட்டேன், வேற ஒரு பொண்ணு அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாரு இப்ப வந்து, அதனாலதான் நான் உனக்கு எவ்வளவு டைவர்ஸ் என்ன காசு வேணுமோ கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது சார் யாரு அவங்க? இதில் இவங்க வந்து வேற ஒரு பொண்ணு 22 இயர்ஸ் இல்ல கல்யாணம். இது வந்து முக்கியமான பாயிண்ட். இதை நான் பேச நினைச்சேன். அதாவது ஒருத்தவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, இப்ப அவரு என்ன சொல்றாருன்னா எனக்கு டிவோர்ஸ் வேணும்ன்றாரு. இது எப்பயுமே இந்த டிபேட்ல என்ன கேட்பாங்கன்னா, நெறியாளர்கள் வந்து இன்னமும் அவரை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா, அது ஒரு சாங் போடலான்றதா கேட்பாங்க இந்த கேள்வியை. பட் ஆனாலும் ஒரு இது இருக்கும், இவ்வளவு போராட்டம் நடத்தும் பிறகும் அவருடன் வாழ நீங்கள் சம்மதமா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாத்துலயுமே கேட்பாங்க. ஒரு ஏன்னா 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் போது அவங்க பக்கம் நியாயம் இருக்கு, அவங்க கிட்ட இன்னமும் அந்த காதல் இருக்கான்றதா ஒரு கேள்வி கேட்பாங்க. அது கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சார், ஆனா அவர் வந்து என்ன கல்யாணம் பண்ணி வரேன்னு தெரியல, அவர் வேற ஒரு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணுலாம் பாத்துறாங்க, அதுவும் ஏதோ அவரும் இவரும் டிவோர்ஸா அவங்களும் டிவோர்ஸா, அங்க ஏதோ பிங்கி பாங்கி பாதராச டாங்கி ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ அதனால அங்க போறோம் போது எனக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்றேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் போது தயவு செய்து நீங்கள் போய் நிற்காதீர்கள் அப்படி சொல்றாங்க. இதுதான் விஷயம் தெரியும் போது இந்த காதல் இருக்கு, எனக்கு வந்து இது இருக்கு, 21 நாளில் மாறிடலாம். வலி ஐயோ அது கஷ்டம், நான் இல்லைன்னா சொல்ல வரல. 1923 ஒரு சீரீஸ், இன்னைக்கு நான் பேசுறது எல்லாம் இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு எதுவுமே எனக்கு பண்ணல, நான் எதுவுமே பேசல. அலெக்சாண்ட்ரான்னு ஒரு கேரக்டர், ஆக்சுவலி அந்த கேரக்டர் வந்து அப்படியே இன்னமும் அப்படியே இருக்கு. இன்னைக்கு காலையில 2 எபிசோட் பார்த்தேன். அந்த 2 எபிசோட் அதுல வந்து ஜேக்கப்போட ஒய்ஃப் இருக்கும், அது வந்து கரை கண்டது, அது கேள்வி அது சொல்லும், புருஷங்காரன் செத்துருப்பான். யாரு ஒரு பையனோட, அதாவது ஜேக்கப், அதாவது மருமகளோட பையன், நிறைய பையன், அதுல வந்து ஒரு பையன் அவன் செத்துருவான், மருமகன் வந்து பிரெக்னண்டா இருப்பான். இப்ப அது சொல்லும், ஒருத்தன் நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னு போது, ஆமா உனக்கு இங்க இந்த வீட்டுல வேற யாரும் கிடையாது, அவனை தான் வச்சு நீ நினைச்சுக்கிட்டு நீங்க இருந்திருப்ப, அவன் இறந்துட்டான், நான் உன்னை இங்க இருன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அதே மாதிரி நீ அவனை நினைச்சுக்கிட்டே இருன்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதிகபட்சமா இன்னொரு ஆளை தேடுறவரையும் நினைச்சிட்டு இருப்ப, இன்னொரு ஆளை தேடினா அவனை மறந்துடுவேன். இதான் நிதர்சனம், இதுதான் நிதர்சனம். யார் சொல்லுவான்னா மாமியாரி சொல்லுவா, இதுதான் நிதர்சனம். இன்னொருத்தன் தேடிட்டேன். இங்க வந்து அது என்னன்னா, பிடிக்கலன்னா நகர்ந்துரு, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது. இங்க வந்து உன் மேல நான் உன்னை நம்பின இந்த கடமையே இல்லை, கிளம்பு முடிஞ்சிடுச்சு. அதனால அவன் செத்துட்டு அப்பா அதுக்கு சொல்லும், உன்னை நான் இங்க என்ன சொல்லுவாங்க, என் புள்ள வளரணும், என் பேர புள்ள நீ எங்க கூட்டு, உன் வாழ்க்கை உன் குழந்தை, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிள். நான் உன்னை இங்க இருன்னு சொல்ல மாட்டேன், என் பிள்ளைய இது சொல்ல. அதுக்கு உடனே நான் அவன் எனக்கு ஞாபகம் தான், எனக்கு எப்பயுமே ஒருத்தவனை வந்து பிடிக்கிற வரலாம் தான் இல்லை, என்னையா ஒரு நாள் ஞாபகம் வரும். ஆனா அவன் கூட ஒருத்தன் கூட வாழ்க்கை ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா மறந்துடுவேன். நண்பர்களே, எளிமையா ஒரு விஷயம் சொல்றேன், உங்க அம்மாவோ அப்பாவோ இறந்து போயிருப்பாங்க, உங்க அம்மா இல்லாம ஃபோன் பண்ணாம பேசாம சோறு போடாம நீங்க வாழ்ந்துக்கவே மாட்டீங்க. நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க? கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து என்னைக்கா ஒரு நாள் யோசிப்பீங்க, அம்மாவை பத்தி பேசும்போது ஞாபகம் வரும், அவ்வளவுதான். முன்னாடி மாதிரியான விஷயமா என்ன கேட்டா யோசிச்சு பாருங்க, கிடையாது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் நிதர்சனம், அதுதான் வந்து மூவ் ஆன். அதுதான் வந்து ரொம்ப அழகா அதை சொல்லியிருக்கோம். இதுல கொஞ்சம் நார்மல்ல ஓரளவுக்கு சூடா இருந்தா போறோம். அப்புறம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்கிமோக்கள் கவர் குட். தேங்க்யூ.
ஓகே. ஸோ அதனால வந்து அந்த எனக்கு ஒருத்தவங்க வேணாம் ஒருத்தி வேணாம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி நீங்கள் போய் உங்கள் காதல் நீங்கள் திரும்ப திரும்ப நிரூபிச்சுட்டே இருப்பீங்களா? திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பீங்களா? நீங்கள் எல்லா விஷயமும் சொல்லியிருப்பீங்க ஒரு கட்டத்தில். ஒன்றுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் டெக்ஸ்ட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன் ஃபோட்டோனா எனக்கு பிடிக்கும், நீ பேசுறது பிடிக்கும், சீக்கிரது பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும் நீ சொல்லியிருப்பேன். இது எதுவுமே அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்காம உங்களுக்கான விஷயங்களே பண்ணாமல் இருக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட நகர்ந்து போகிறாங்கன்னு அர்த்தம். உங்களை அவங்க தள்ளி வைக்கிறாங்கன்னு அர்த்தம். உங்களை அது புரிஞ்சுக்கணும். இவனை காசு செட்டில் பண்ண நகரன்றாங்க ஒருத்தன், அப்புறம் திரும்ப வந்து அவங்ககிட்ட நல்ல லவ். அதனால அந்த மாதிரி இடங்கள்ல தைரியமாக முடிவெடுத்து வலிக்கும், வேதனைப்படும். ஆனால் நீங்க இந்த ஊர்ல நம்ம ஊர்ல ஒரு கதை இருக்கு, இப்படி சொல்லிட்டு ஏதாவது நம்ம நினைச்சிருவாங்கன்னு இருக்கு. தயவு செய்து மனசுல வச்சுக்கிட்டு இப்படி வாழறத விட சொல்லிருது. அதனால அந்த இடத்துல தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்குதான் உதாரணம் அம்மா அப்பா அந்த கதைகள்லாம் சொல்றோம். இதே பெண்களே சொல்லுங்க, அம்மா அப்பா அப்பா மடியில இல்லாம வாழவே முடியாதுன்னு. என்ன 2 சவரன் எக்ஸ்ட்ரா போடுங்க என் புருஷனுக்கு அப்படின்னு கேட்கற போடுங்க நிறைய நான் பார்த்திருக்கேன். இதுல எங்க வந்தது உங்க லவ்? சொல்லு. கரெக்ட் தானே? கண்டிப்பாக. தட்ஸ் இட். கரெக்ட் சார். என்ன பண்ண நான் சொன்னது கரெக்டா? இல்ல கரெக்டான விஷயம். நகர்தல் உணவு நகர்தல் அழகு, அவ்வளவுதான். அது வந்து நான் அது ஐ டோட்டலி அக்செப்டட். ஏன் சார் மூஞ்சி அப்படியே ஏதோ புத்தகார மாதிரி வச்சு பாக்குறீங்க? எப்படியப்பா அது கொண்டு வந்த ஆசையை தானே கொடுக்குறாரு. என்ன பண்ண சொல்லிட்டாங்க இப்ப உடனே மூஞ்சியே அப்படி ஈன்னு இருந்தது. அது அப்படி வச்சிட்டு இருக்கு. கண்ணாடி குறைக்கு பொம்மை அது கண்ணாடி சார். நான் அந்த மாதிரி கதை மூஞ்சி மாதிரியே அப்படிதான் வச்சிருக்கு. நான் என்ன பண்றது சார்? நான் உங்களை சொன்னேன் சார். ஓ என்ன சொன்னீங்களா நீங்க? நான் சொன்னேன் மேடம். இவ்வளவு பாட்டு பாடி இவ்வளவு பேசி உங்களுக்கு என்ன சொல்றீங்களா நீங்க? அவகிட்ட இப்ப ஏன் நீங்க மூணு இருந்தீங்க ஒரு மாதிரி? இப்ப வாட்டர் எடுத்துட்டு வரும்போது வித்தியாசமா இருந்தீங்க. ஆமா அப்படிதான் சொல்றா. ஏமா லைவ்ல இருக்கிறான் போது உலகளாவிய அளவுல அது போய் சேரும்னும் குழந்தைங்க அப்படி சொல்றீங்க ஜாக்கி அப்படின்னு ஏதாவது ஒண்ணு கமெண்ட் போட்டுச்சுன்னு முதல் பிளாக் அதுதான். ஏதாவது ஒண்ணு கமெண்ட் போடட்டும், யாழினி மாதிரி ஒரு எனக்கு தெரியும். நாங்க முதல் பிளாக் நீங்க தான். ஞாபகம் அதிகமா சொல்லாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டை, 1 மாசமா 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சண்டையில நான் சொல்லிட்டேன். உன்னை பத்தின நிறைய நல்ல விஷயங்களும் உங்க அப்பா சொல்லிட்டு இருக்கான். எஸ், ரொம்ப சீன் போட்டோன்னு வச்சுக்க, மைனஸ் எல்லாத்தையும் அப்படியே பொதுவெளியில் சொல்லுவேன் நான். அப்புறம் இது நிறைய ஸ்வீட் பாஸ்க்கு எந்த மயிர் மட்டை எதுவுமே வராது. ஜாக்கியே நீ வந்து இப்படி திட்டியா, ஜாக்கியே ஜாக்கியே அப்படி பண்ணிட்டேன்னு எல்லாம் அப்படி டக் 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 கட் ஆயிடும். பட் ஆனால் நவடேஸ் இன்னி வரையும் இந்த டைம் ஸ்டில் நவ் ஐ டிட்ன்ட் சே எனிதிங் எனி வேர்ட். இப்படி தானே சொல்லலைன்னு எல்லாத்தையும் சொல்லிடுவான். சாத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போடா போமா. தேங்க்யூ மேம். ஓகே. ஸோ நிறைய நேரங்கள் பேசிட்டீங்க. நீங்க அப்படியே உங்க டீயை சரி பண்றதுக்குள்ள நான் வந்தவங்களை என்ன ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறோம். டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறு ஒரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம்.